காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு தலைவர், அகில இந்திய சான்றோர் நாடார் இளைஞர் படையின் நிறுவன தலைவர், உலக நாடார் சங்கம் ஜேஸ்வால் யுவா கிளப்பின் தமிழ்நாட்டின் இளைஞரணி தலைவர், தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென்காசி மாவட்ட தலைவர், சரித்திர சான்றோர் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சமுதாயத்தின் தமிழ் தேசியவாதி, பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை உண்மையாக நேசிக்கும் உணர்வாளன், அவருடைய பேரப்பிள்ளை கலனி வீரன், மாவீரன் கராத்தே செல்வியினருடைய அன்பு தம்பி. ஒரு சமுதாயத்தில் இரண்டு பிரிவாய் பிரிக்கின்றேன். அதில் ஒன்று உயர் சமுதாயம், தாழ் சமுதாயம். நாடார்களில் நல்லது செய்பவர்கள் உயர்ந்த சமுதாயம் என்றும், நாடார்களில் வாழ்ந்து கொண்டு தப்பு செய்தவர்களை தாழ்ந்த சமுதாயம் என்றும் கருதுகின்றோம். அதே போல தேவர் சமுதாயம், கோனார் சமுதாயம், பல்லர் சமுதாயம், பறையர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், மூப்பர் சமுதாயம், கல்லர், இதுபோல எத்தனை பிரிவுகளோ எத்தனை சமுதாயங்கள் இருந்தாலோ இரண்டு பிரிவுகளாய் பிரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கவுண்டர் முதல் அனைத்து சமுதாயத்திலும் உயர்ந்த சமுதாயம் என்பது நல்லது செய்தவர்கள், தாழ்ந்த சமுதாயம் என்பது கெட்டது செய்பவர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் இரண்டு பிரிவாய் பிரித்து விடுங்க. அன்னைக்கு தான் சமுதாயம் கட்டமைக்கப்படும். சமுதாய சரித்திர நாயகனே, உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்தாய் அமைந்தவனே, என் சான்றோர் இனத்தின் சரித்திரமே, பெருந்தலைவர் காமராஜரையா மற்றும் மாவீரன் கராத்தே செல்வியினருடைய உண்மைக்குரிய அன்பு தோழனே, என்னை பாராட்டும் அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சினிமா வாய்ப்பும் வந்துகிட்டு இருக்குது. அதே போல் பல்வேறு செயல்பாடுகளை கொண்டு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் இருக்கின்ற மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்கான செயல்பாடுகளை கலைப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். காவல்துறை நண்பர்களாக இருப்பினும், இராணுவ நண்பர்களாக இருப்பினும், நீதி அரசர்களாக இருப்பினும் அனைவரும் என்னை நேசிப்பதற்கு காரணம் என்னுடைய உணர்வான செயல்பாடு. எந்த சமுதாயத்திற்கும் எதிரானவன் அல்ல, எல்லா சமுதாயத்திற்கும் நட்பானவன். அதே மாதிரி பிற சமுதாயத்தை இழிவுபடுத்தாங்க. தயவு செய்து தன் சமுதாயத்தின் பெருமைகளே பேசுங்க, பிற சமுதாயத்தை இழிவுபடுத்தாங்க. இழிவுபடுத்துறதுக்கு முன்னே நம்ம சமுதாயத்திலும் தப்பானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி உணர்ந்து பாருங்கள்.